மும்பை இந்தியன்ஸ் விசஸ் ஆர்சிபிக்கு இடையிலான இன்றைக்கி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் டாஸ் வின் பண்ணி நாங்கள் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் பேட்டிங்க்கு எடுத்த ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து முதல்ல வாக் அவுட் பண்ண, அதுக்கு அடுத்து தான் விராட் கோலி அண்டு ராஜாத் படிதார் பட்டையை கிளப்பிட்டாங்க, பட்டாஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சை. கண்டிப்பாக வந்து ஒரு ஃபஸ்ட் இன்னிங் மேட்ச் வந்து தைரியமாக எடுத்து எப்படி அடிக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக ரெண்டு பேருமே காட்டிட்டாங்க. அவங்க டீம் சார்பில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து 67 ரன்களும், ராஜா படிதார் 64, படிக்கல் 37 ரன்னும், ஜித்தேஷ் சர்மா 40 எடுத்தாங்க. அதுக்கடுத்து தான் வந்து 222 எடுத்தா வின் அப்படின்ட்டு ஆரம்பித்த இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா 17 ரன்கள்லேயே வெளியே போனார். அதுக்கடுத்து தான் வந்து திலக் வர்மாவும் பாண்டியாவும் வந்து சேர்ந்து செம்மையாக வந்து ஒரு சேசிங் மேட்ச் வந்து எப்படி இருக்கணும், கடைசியில் கூட விட்டதை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஆடினாங்க. இல்லை அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா திலக் வர்மா 56ம், ஹர்திக் பாண்டியா 42ம், சூரியகுமார் 28ம் வந்து அடித்தாங்க. ஆனாலும் வந்து 12 ரன் வித்தியாசத்தில் வந்து ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸை வின் பண்ணிட்டாங்க. கடைசி வரைக்கும் இந்த மேட்ச்சை கொண்டு போனதில் ஹர்திக் பாண்டியாவுக்கும் திலக் வர்மாவுக்கும் ஒரு பெரிய இதுவும் இருக்குது. சேசிங்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லா டீமுக்கும் காட்டிட்டாங்க. குறிப்பாக சிஎஸ்கேக்கு நாளைக்கு வந்து சிஎஸ்கேக்கு மேட்ச் அப்படின்னு தெரியும் போதே சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி விழுந்த மாதிரி இருக்குது. பார்ப்போம். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் போராடி தோத்தாங்க. சிஎஸ்கே கீழே வந்துட போகிறாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். நாளைக்கு சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம்.